தமிழ்நாட்டுல பல மாவட்டத்துல நமக்கு ஒவ்வொரு நாளும் மழை வாய்ப்புங்கிறது அதிகமாயிட்டே தான் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட நெறைய மாவட்டங்கள் கடந்த 24 மணி நேரத்துல பல்வேறு பகுதிகள்ல பரவலாக மழை தீவிரமடைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் ஒரு கனமழையும், ஒரு சில இடத்துல மிக கனமழையும் தாங்க பார்த்துருக்கோம். இனிமே தான் இந்த மிக கனமழை முதல் அதி கனமழை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும். கடந்த சில நாளா நம்ம தேதிகள்லாம் கொடுத்துருக்கோம். எந்தெந்த தேதிகள்ல, எந்தெந்த மாவட்டத்துல மழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் மீண்டுமாக நம்ம அந்த தேதிகள்லாம் சொல்றோம். மறக்காம நீங்க நோட் பண்ணிக்கோங்க அல்லது குறித்துக் கொள்ளுங்க. வரக்கூடிய மே 18, 19, 20, 21 மற்றும் 22ஆம் தேதிகள் வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டத்தில் படிப்படியாக மழை தீவிரமாகும். நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க, எங்க ஊர்ல சரியா மழை வரல. அதுக்கப்புறம் அதே போல இன்னும் சில பேர் சொல்லியிருந்தீங்க, எங்க ஊர்ல பயங்கரமா மழை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்துல மழை தீவிரமாகியிருக்கு. தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியிலயும் விட்டு விட்டு கனமழை தீவிரமாகும். இந்த உள் மாவட்டத்துல மழை வருமா? வராதா? அப்படின்னு சொல்லிட்டு பலரும் ரொம்ப சந்தேகமா கேட்டு வராங்க. கண்டிப்பா அந்த சந்தேகத்த நம்ம தீர்த்து வச்சிரலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி இங்கெல்லாம் மழை இருக்குமா? இருக்காதா? தினமும் வானம் மேகமூட்டமா தான் இருக்கே தவிர, மற்றபடி ஒண்ணும் மழை பெருசா பெய்யிற மாரியே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி உள் மாவட்டத்திலிருந்து கமெண்ட்ஸ் நெறைய பேர் போட்டிருந்தீங்க. ஏன்னா உங்களுக்கும் மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. 22ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை இருக்குங்கிறதுனால, கொஞ்சம் பொறுமையா இருங்க. படிப்படியாக நமக்கு மழை அதிகரிக்கும். இன்னும் 1 வாரத்துல, இப்ப அடுத்து வரக்கூடிய 1 வாரத்துக்குள்ள உள் மாவட்டத்துல எங்கெல்லாம் சரியா மழை இல்லையோ, எல்லா இடத்துலயும் கன முதல் மிக கனமழை வரைக்கும் உறுதியா பதிவாகிறோம். அடுத்ததா நம்ம கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையும், வரும் நாட்கள் இப்ப நாளையிலிருந்து நமக்கு கனமழை தொடங்க போகுது. கடலோர மாவட்டங்கள்ல நாளை முதல் கனமழை தொடங்கிறோம். டெல்டா மாவட்டத்தில் நாளை முதல் மிக கனமழை வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் கனமழையா இருக்கும் டெல்டாவுல. தஞ்சை, நாகை, திருவாரூர்ல விட்டு விட்டு மழை பெய்து கொண்டு தான் இருக்கு. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் டெல்டாவுல கனமழையா இருக்கும். நாளை முதல் படிப்படியாக கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக தொடங்கிரும். ஆனா டெல்டா மாவட்ட மக்கள் நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெள்ள அபாய எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு 10 மாவட்டங்கள் பார்த்திருக்கிறோம். எங்கெல்லாம் நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல வெள்ள அபாயம் ஏற்பட போகுது அப்படின்னா, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இது போன்ற பகுதிகள்ல கடுமையான பாதிப்புகள் ஏற்படலாம். சற்று எச்சரிக்கையா இருக்கணும். கிட்டத்தட்ட 5லிருந்து 10 மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆகவே வரக்கூடிய மே 18 அதாவது நாளை முதலாகவே நீங்க உஷாரா இருந்துக்கோங்க. 18, 19, 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ரொம்ப அதிகமாவே இருக்கும். கிட்டத்தட்ட பல நாட்களாக நெறைய பேர் கேட்டுட்டு இருந்த மழை இப்போ வந்திருக்குங்க. ஏன்னா கடந்த மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம்லாம் உங்களுக்கே தெரியும். எந்த அளவிற்கு வெயில் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னு. அத விட இப்ப நமக்கு வெயில் ரொம்ப மோசமா கிடையாது. மழை ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. கடந்த ஏப்ரல் மாதத்த கொஞ்சம் நெனச்சு பாருங்க. நெறைய பேர் மழை கொஞ்சமா தான் வந்திருக்கு. கனமழை மட்டும் தான் வந்திருக்கு. எங்களுக்கு இன்னும் வெள்ளப்பெருக்கு வரல. அதி கனமழை வரல அப்டிலாம் நீங்க சொல்றீங்க. போன மாசத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவிற்கு ஒரு சொட்டு மழை இல்லாம வெயில் வாட்டி வதச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெறைய மாவட்டத்துல கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த கனமழை எல்லாம் அடுத்து வரப்போற 3 நாள்ல மிக கனமழையா மாறதான் போது. அதனால மழை வரலையேன்னு நெனச்சு நீங்க ரொம்ப கவலைப்படலாம் தேவையில்ல. கனமழை கொட்டி தீர்த்துரும். 22ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்திற்கும் 100% மழை பொழிவு உறுதியா இருக்கு. இன்னும் இத்தனை நாட்கள் நீங்க பொறுத்து கொண்டீங்க. இன்னும் ஒரு 5 நாட்கள் மழை வராத மாவட்டத்துக்கு நம்ம சொல்றோம். மழை வராத மாவட்டங்கள் இன்னும் ஒரு 5 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்க. உங்க பகுதிகளுக்கும் மழை கொட்டி தீர்த்துரும். மழையே எங்களுக்கு வேணாம் போதும்னு சொல்ற அளவிற்கு மழை வாய்ப்புலாம் காத்திருக்கு. ஆனா நீங்க மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு அப்பதான் நம்ம தேதிகள் சொல்ல முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய தேதிகள் உங்களுக்கு தெரிய வரும். அதனால தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. டெல்டா மாவட்டங்கள் ஏன்னா உங்களுக்கு தான் மழை ரொம்ப நாளா இல்லாம இருந்துச்சு. இப்போ கடந்த சில நாளா நல்ல ஒரு தீவிரமான மழை 16 சென்டிமீட்டர் தஞ்சாவூர்ல 16 சென்டிமீட்டர் மழை பார்த்திருந்தோம். உங்களுக்கே தெரியும் எந்த அளவிற்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டத்திலயும்
ரொம்ப ரொம்ப கடுமையான மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வட தமிழ்நாடும் மழை இருக்கு, தென் தமிழ்நாட்டிலயும் மழை இருக்கு. ஆகவே மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கும், அடுத்து வரக்கூடிய மே 18ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் தீவிரமான கனமழை அப்படிங்கிறது பெய்ய தொடங்கும். சில இடத்துல இரவு நேரங்கள்ல இருக்கலாம். சில இடத்துல நள்ளிரவு நேரத்துல இருக்கலாம். நேரங்கள்ல வந்து நமக்கு வித்தியாசம் இருக்கும். மற்றபடி மழை பொழிவுல எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. எந்தெந்த இடங்கள்ல எவ்வளவு மழை பெய்யணுமோ, கண்டிப்பா நமக்கு மழை வந்து பதிவாகிரும். மழையே வரலையா, நிச்சயமா உங்க மாவட்டத்தில உறுதியான கனமழை அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்குள்ள பதிவாகிரும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி இங்கெல்லாம் எப்படிங்க வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, வெள்ள அபாய எச்சரிக்கை உறுதியா இருக்கு. ஏன்னா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அவலாஞ்சிலலாம் வரக்கூடிய நாட்கள்ல வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம். ஏன்னா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள்ல கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட போது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில நகர பகுதிகள்ல இயல்பா இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டங்களுடைய தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் பாதிக்கப்படும். கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க இந்த பகுதிகள் கோயம்புத்தூர்ல. தேனி மாவட்டங்கள் கம்பம், போடிநாயகனூர், பெரியகுளம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை முதல் அதி கனமழைங்கிறது வரும் நாட்கள்ல பதிவாகிரும். தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக இன்னும் நிறைய இடங்கள்ல நமக்கு பல்வேறு பகுதிகளில் மிக கனமழையிலிருந்து அதி கனமழை பெய்யும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதிகள் எரணியல், கொளச்சல், இந்த புத்தன் அணை, பேச்சிப்பாறை அணை பகுதிகள்லாம் ரொம்ப கடுமையாக பாதிக்கும். கன்னியாகுமரி மாவட்டங்கள் வரும் நாட்களில் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படும். ஆகவே குமரி மாவட்டங்களும் உஷார் நிலையில் இருங்க. இப்போ இந்த 5 மாவட்டங்கள் மட்டும்தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இன்னும் டெல்டா மாவட்டங்கள்லாம் இருக்கு. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களும் பெரும்பாலும் கனமுதல் மிக கனமழைங்கிறது வரும் நாள்ல பதிவாயிரும். சில இடத்துல அதி கனமழையும் எதிர்பார்க்கலாம். கடலோரம் மற்றும் டெல்டாவில் அதி கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு. எதற்காக இதெல்லாம் முன்கூட்டியே சொல்றோம் அப்படின்னா, நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம சொல்றோம். அதாவது இன்றைக்கு வந்து வெள்ளப்பெருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு எதற்காக நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இன்றைக்கும் வெள்ளப்பெருக்கு கிடையாது. என்னைக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் தேதிகள் 18ஆம் தேதி நாளையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 22ஆம் தேதி வரைக்கும். இந்த காலகட்டங்கள்ல தான் அதி கனமழைங்கிறதே வரப்போகுது. அதுல குறிப்பா மே 19, 20, 21 தேதிகள்ல ரொம்ப தீவிரமான மழையெல்லாம் பதிவாக போகுது. நிறைய மாவட்டங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். குறைந்தது உங்களுக்கு கனமழையாவது நிச்சயமா வந்துரும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் இங்கெல்லாம் எங்களுக்கு வெறும் வானம் மேகமூட்டமா தான் இருக்கு. மழை வர மாரி தெரியுது. அதுக்கப்புறம் மழையும் வரதில்ல. வெயில் தான் எங்களுக்கு அதிகமா வர மாரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு கனமழையினுடைய தீவிரத்துக்குள்ள நம்ம போறோம். திருப்பூர் மாவட்டங்கள் முதற்கொண்டு நமக்கு மிக கனமழை அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம பார்க்க போறோம். திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு 22ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு கனமழையினுடைய தீவிரத்தை பார்க்க தான் போறீங்க. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலும் வந்து மழை வாய்ப்புகள் விட்டு விட்டு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு மழை வராம இருக்கலாம். ஆனால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தான் உங்களுக்கு தீவிரமான மழை கிடைக்கும். இன்று முதலாகவே நம்ம மழை உண்டு தான். ஆனா பகுதியா இருக்கும். இன்றைக்கு வந்து மழை பகுதியா இருக்கும். நாளை முதல் உங்களுக்கு மாவட்டம் முழுவதும் படிப்படியாக அதிகரித்து 19, 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் உள் மாவட்டத்திலும் கனமழை வந்து அதிகரிக்கும். இப்போதான் நமக்கு தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல மழை வர ஆரம்பிச்சிருக்கு. உள் மாவட்டத்திலையும் எதிர்பாருங்க நண்பர்களே. எல்லாருமே நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருது.